1000 பிரச்சனைகள் இருக்கும், எதிர்மறையான காரியங்கள் இருக்கும், அரணிப்பான பட்டணமா இருக்கும், 9 அடி ராட்சசன் இருப்பான். பயந்துராத, கலங்கிறாத. உன் பிதாக்களுக்கும் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அது முக்கியமான ஒரு காரியம். வேதம் முழுவதும் இந்த இடத்துல மட்டும் கிடையாது. வேதம் முழுவதும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை முதல்ல சொல்றார். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதேங்கிற வார்த்தை வேதம் முழுவதும் இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி ஒரு செய்தியை அனுப்பும் போதும் பயப்படாதேங்கிற வார்த்தையை சொல்றாரு. அல்லது தேவதூதன் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுதும் பயப்படாதேன்னு சொல்றாரு. ஏன் பயப்படாதேன்னு சொல்றாரு? சில நேரத்தில் பயப்படக்கூடிய சூழ்நிலை வரும். சில சூழ்நிலையில், சில நேரத்தில் சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது சில பயம் வரும், சில கலக்கம் வரும், அதன் விளைவாக மனசோர்வு வரும். அப்படி டக்குன்னு மனசோர்வு வந்துடாது. ஒரு பயம் வரும், அந்த பயம் நம்ம ஆளுகை செலுத்தும் பொழுது நமக்குள்ள அது டிப்ரெஷனாக கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பகுதியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், சில பகுதியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம்னு சொல்ல முடியாது. சில பகுதியில் நம்ம பலவீனமாக இருப்போம். அந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது நம்ம சோர்ந்து போவோம். இது ஒரு யுத்தம். இன்றைக்கி நம்ம யுத்தத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்ற போராயுதங்களும் கிடையாது. நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். இந்த யுத்தம் பெரும்பாலும் நடக்கிற இடமேயோட மனதில் தான் நடக்குது. நம்முடைய சிந்தையில் நடக்கிறது, எண்ணத்தில் நடக்கிறது. உள்ளே வெற்றி பெறவில்லை என்றால் வெளியே வெற்றி பெற முடியாது. நம்முடைய வெற்றி வெளியே நடக்கணும், வெளியே வெற்றியை நாம் சுதந்திரிக்கணும், வெளியே வெற்றியை பார்க்க வேண்டும் என்றால் முதல்ல மனதில் வெற்றியை பார்க்கணும். மனதில் வெற்றியை பார்த்தோம் என்றால் வெளியே வெற்றியை பார்க்கலாம். உள்ளே மாற்றம் ஏற்படாத வரை வெளியே மாற்றம் ஏற்படாது. அதனால தான் கர்த்தர் முதல்ல அவங்க வெற்றி பெறுவதற்கு முன்பாக முதல்ல சொல்றார், நாங்கள் வெற்றியை அனுபவிக்கவே இல்லை, வெற்றி பெறுவதற்கு முன்பாக சொல்றார், பயப்படாதே, கலங்காத, சோர்ந்து போயிடாத. 1000 பிரச்சனைகள் இருக்கும், எதிர்மறையான காரியங்கள் இருக்கும், அரணிப்பான பட்டணமா இருக்கும், 9 அடி ராட்சசன் இருப்பான். பயந்துராத, கலங்கிறாத. கலங்காதன்னு சொல்லும் பொழுது டிப்ரெஷன் ஆயிராத, மனசோர்வடையாத. இன்னைக்கு சபைக்கு போகிற பெரும்பாலான மக்கள் கலக்கத்தில் தான் வாழ்றாங்க. கலக்கத்தில் வாழ்றாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவான பிக்சர் கிடையாது. ஒரு கலக்கத்திலையும் மனசோர்வுலையும் வாழ்றாங்க. கலக்கத்திலையும் மனசோர்வுலையும் வாழக்கூடிய எத்தனை ஜனங்கள், தேவன் இல்லாத ஜனங்கள், சத்தியம் தெரியாத ஜனங்கள், பதில் என்னன்னு தெரியலன்னா அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து என்ன செய்வது என்ன தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் தெரியல, எங்கே போகணும்னு தெரியாதனால அவங்க சூசைட் பண்ணிடுறாங்க, சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. என்றால் அது ரொம்ப தீமையானது. அதனால தான் கர்த்தர் அவர் கட்டளையாக கொடுக்குறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருன்னு சொல்கிறார். கர்த்தர் இதை சொல்லும் பொழுது ஒரு ஆலோசனையாக சொல்லலை, ஒரு புத்திமதி சொல்கிறார். பயப்படாமலும் கலங்காமலும் இருன்னு சொல்கிறார். புத்திமதியாக சொல்கிறது மட்டுமல்ல, அந்த புத்திமதிக்குள்ள ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது சொல்லுவதற்கு முன்பாக, கர்த்தர்கிட்ட அந்த வார்த்தை வருவதற்கு முன்பாக நாம் பயப்படலாம், கலங்கலாம். சில காரியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வரலையா? கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வருவதற்கு முன்பாக நம்ம பயப்படக்கூடிய ஆளாக இருக்கலாம், கலங்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தை நம்மை பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கக்கூடிய அந்த எம்பவர்மெண்ட்டை கொடுக்குது. அதில் வார்த்தை உண்டானது, வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னார். என்ன உண்டாச்சு? வெளிச்சம் உண்டாச்சு. அன்னைக்கு மரியாள்கிட்ட தேவதூன் சொல்றார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான்னு சொன்ன உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, இது எப்படி ஆகும் கேட்குறாங்க. சில ஆங்கில பைபிள் தான் அழகா இருக்கு, நோ வேர்ட் ஆஃப் காட் இஸ் வாய்ட் ஆஃப் பவர் இருக்கு. தேவனுடைய எந்த வார்த்தையும் வல்லமை இல்லாமல் போவதில்லைன்னு இருக்கு. தேவனிடத்துல வார்த்தை வருதுச்சுன்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. அப்ப பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன அர்த்தம்? பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கக்கூடிய அந்த எம்பவர்மெண்ட் வருது. 12 பேர் போயிட்டு வராங்க, வேவுக்காரங்க போயிட்டு வராங்க, சொல்றான் 10 பேர் சொல்றான், சான்ஸே கிடையாது, தேசம் சூப்பர் தேசம் தான், இதுதான் என்னுடைய கனி, சூப்பரா இருக்கு டேஸ்ட். ஆனா போயிட்டு வந்த அங்கே பார்த்த அத்தனை பேர் ராட்சசன். அவனை பார்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா வெட்டுக்கிளி மாதிரி தெரியுது. சில நேரத்தில் தெரியும் பார்த்தீங்களா? இப்போது நானே கிட்டத்தட்ட ஒரு 5.25 அடி இருப்பேன், 175 சென்டிமீட்டர் எனக்கு. சில நேரத்தில் சில ஆளுக்கு பக்கத்தில் நின்று வச்சுக்கோங்களேன், நம்ம குட்டையை மாதிரி தெரியும். அவன் அவ்வளோ இருப்பான் அப்படி, பார்த்து இல்லையா? நீங்கள் ரொம்ப குட்டையாக இருந்தீங்கன்னா ரொம்ப குள்ள பண்ணி மாதிரி தெரியும்.
சிலர்லாம் எனக்கு நானே யோசிச்சிருக்குங்க, அவனுக்கு முன்னாடி ரொம்ப கம்மனடா ரொம்ப கொட்டையாக இருக்கும் அப்படிங்கிட்டு இருக்கும். அவன் பார்த்தேன் 9 அடி ஆளை பார்த்த உடனே பார்த்தான், அத்தாடி அவன் வெட்டுக்கிளியா, அவனுக்கு முன்னாடி வெட்டுக்கிளி மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் சொன்ன உடனே அத்தனை பேரும் பயந்து நடுங்கினார்கள். இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக கர்த்தர் சொன்னார், இன்னும் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள போல, இன்னும் வேவு பார்க்க போறதுக்கு முன்பாக கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பிதாக்களுக்கும் தேவனாய் கர்த்தர் சொன்னபடியே அதை போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கன்னு சொன்னார். எங்க சுப்ப சொல்றாரு, கதேஷ் பர்ணியாவில் பார்டர்ல சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதப்பா, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், கலங்காமல் ஆமேன், சூப்பர், பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், எவன் வந்தாலும் பார்த்தலாம். எது வரைக்கும் சொன்னாங்க தெரியுமா? ராட்சசனை பார்க்குறவர் தான், ராட்சசனை பார்க்குறவர் ஆமே நல்ல லூயா பயப்படாமல் போகும்போது ராட்சசனை பார்த்தவொன்னே அத்தனை பேருக்கும் கால் நடுங்கிடுச்சு. பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. பிரச்சனைகளை பார்த்த உடனே பயம் அப்படியே அவனை கவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்தை அவன் எதிர்க்கவே இல்லை, அந்த பயத்தை அவன் ரெஜிஸ்ட் பண்ணவே இல்லை. அந்த பயம் அவனை ஆளுகை செய்வதற்கு அப்படி இடம் கொடுத்தான். அதனால தான் கர்த்தர் எப்பவுமே பின்னாடி ஆலோசனை சொல்றது கிடையாதுங்க, முன்கூட்டியே சொல்லிடுவார். எதை சந்திக்க போறவருக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா 14ஆம் அதிகாரம் வீட்டில் படிச்சு பாருங்க, எடுத்த உடனே விடிய இரவு முழுதும் அழுதார்கள் இருக்கு. அழுதார்கள் சொல்லலாங்க, இரவு முழுதும் அழுதார்கள். நம்ம இந்த வனாந்தரத்தை செத்தே போன்னு சொல்லி இரவு முழுதும் அழுதார்கள். அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தைங்க மறந்துட்டாங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கிறது மறந்துட்டாங்க. அவங்க எதை பார்த்தாங்களோ அதை பார்த்ததன் விளைவாக என்ன சிந்தை வந்ததோ அந்த சிந்தை அவர்கள் ஆளுகை செலுத்தினது. அந்த எண்ணத்திலிருந்து ஒரு ரெக்கவர் ஆகவே இல்லை. சரி, எண்ணம் வர்றது இல்லைங்க, அந்த எண்ணத்திலிருந்து அவங்க வெளியே வரவே இல்லை. அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வராத ஆட்கள் அந்த 40 வருஷத்துல அப்படியே செத்தே விட்டாங்க, 2 பேரை தவிர. அந்த 2 பேருக்கு அந்த எண்ணம் வரலையா? அவனுக்கு என்ன கண்ணு இல்லையா, சிந்தை இல்லையா? அவனுக்கு என்ன வந்துச்சு, அவனும் சிந்தை வந்துச்சு. ஆனா அந்த எண்ணத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கல, அந்த எண்ணத்துக்கு அவன் இணங்கலை. அந்த எண்ணம் அவனை ஆளுகை செய்வதற்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல. அந்த எண்ணத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணா தேவன் என்ன சொன்னாரோ அந்த எண்ணத்துக்கு அவன் இடம் கொடுத்தான். வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் வரும் பொழுது, பயத்தின் எண்ணங்கள் வரும் பொழுது, கலங்கக்கூடிய எண்ணங்கள் வரும் பொழுது மனதில் யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுது. யுத்தம் ஸ்டார்ட் ஆனவனே யுத்தத்தில் நம்ம தோத்துட்டோம் கிடையாது, யுத்தம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். அந்த யுத்தத்தை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம், யுத்தத்தில் நம்ம என்ன பேச போகிறோம், என்ன சிந்திக்க போகிறோங்கிறது தான் நம்ம யுத்தத்தில் நம்ம அடுத்த லெவலுக்கு போக போகிறோமா, அந்த யுத்தத்தில் நின்ற போகிறோமான்னு தீர்மானிக்கிறது.